ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளவரன் பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 10. கில்லு கொடுத்த ரெக்வஸ்ட்டை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மெட்டல் லிசார்டை கொள்றதுக்கு நம்ம ஹீரோ போகிறான். இந்த இடம்னு தான் சொன்னாங்க. நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கவோ இந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபெல் அதை சென்ஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். நான் வேணா வெளியே வெயிட் பண்ணிட்டுமா நம்ம ஹீரோ கேட்கவோ ஃபெல் நம்ம ஹீரோவையே சேர்த்து உள்ள கூட்டிட்டு போறான். பார்க்க நார்மல் லிசார்ட் மாதிரி தானே இருக்கு. நம்ம ஹீரோ பாக்குறான். அப்ரைசல் பண்ணி பார்த்தா மித்ரல் லிசார்டுன்னு இருக்கு. மெட்டல் லிசார்டுன்னு தானே சொன்னாங்க. நம்ம ஹீரோ யோசிக்கவும் அது நிறைய மித்ரலை மட்டும் தின்னதுனால இப்போ மித்ரல் லிசார்டை எவால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மித்ரலால மேஜிக் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ மேஜிக்கை வச்சு அதை அட்டாக் பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு ஃபெல் சொல்லுவோம். அப்போ ஒன்னால அதை தோக்கடிக்க முடியாதான் நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா எனக்கு அது அவ்வளவு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபெல் லைட்டிங் அட்டாக் வச்சு அசால்ட்டா அந்த மித்ரல் லிசார்டை கொள்ளுது. அந்த மித்ரல் அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டியை விட அதிகமான மேஜிக் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு ஃபெல் சொல்றான். இந்த மித்ரல் லிசார்டை நினைச்சாதான் பாவமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அதை ஐட்டம் பாக்ஸ்குள்ள வச்சுட்டு அட இங்க மித்ரல் இருக்கே, இந்த மித்ரல் ஊற வச்சு எனக்கு ஒரு சோட் வெப்பன் ஏதாச்சும் செஞ்சா நல்லா இருக்கும், கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்ம ஹீரோ அதை எடுத்து வச்சுக்கிட்டான். மேஜிக் இதை அஃபெக்ட் பண்ணாதுன்னா இதுலயே ஒரு ஆர்மர் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் என்னோட மேஜிக் பேரியர் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுக்கு ஒரு ஆர்மர் தேவைன்னு ஆசைப்படுற, அது எல்லாத்தையும் விட என் பேரியர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு ஃபெல் டென்ஷன் ஆகும்போது சரி ஓகே நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பிளட்டி ஹார்ன்புள்ள போய் நம்ம தோக்கடிப்போம், எனக்கு அதோட மீட்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஃபெல் நம்ம ஹீரோவை தரத்தரான்னு எழுதிட்டு போறான். அதுக்குள்ளேயேவா வெயிட் பண்ணப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திட்டே போறான். வெஸ்டர்ன் பிளைன்ஸ்ல தான் அந்த பிளட்டி ஹார்ன்புல் இருக்குன்னு போட்டிருக்கு. சோயும் நானும் இங்க வெயிட் பண்றோம், நீ போய் கதையை முடிச்சுட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரின்னு ஃபெல் கிளம்புறான். அங்கிள் ஃபெல் எங்க போறாரு, நானும் போய் ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சோயும் அவன் கூட போறான். போன ஃபெல்லும் சோயும் எங்க காணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா ஒரே செகண்ட்ல அதுங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறாங்க. மாஸ்டர் இந்த மாடுங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லி சோயி ஹாப்பி ஆகுறான். பரவாயில்ல சோயும் சூப்பராகவே ஃபைட் பண்றான் அப்படின்னு ஃபெல் சொல்றான். அப்படியா சரி இவ்வளோ ஹானா இருக்கு, இது அவ்வளோத்தையும் தூக்கிட்டு போறது கஷ்டம், சோயி இதை கலெக்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோ சொல்லலாம். சோயி நிறைய ஸ்லைமா பிரிஞ்சு வேலையை ஈஸி ஆக்குது. இதுல பாதி மீட்டை நம்ம கில்டுக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம், மீதி மீட்டை சாப்பிட நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபெல் சொல்லவோ இதுல என்ன டிஷ் செய்யலாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி இப்ப சாப்பாடு சாப்பிடலாம் நம்ம ஹீரோ ரெடி பண்ணி கொடுக்குறான். ஹீரோ அவங்களுக்கு ராக் பர்ட் சாண்ட்விச் செஞ்சு கொடுக்குறான். வழக்கம் போல அவங்க அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. இது ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி இருக்கு. அந்த பிளட்டி ஹார்ன் புல்ஸே நான் டோட்டலா மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன குடிக்கிறீங்கன்னு சோயி கேட்கறான். இதுதான் கோலா இருந்தா நீயும் குடி நம்ம ஹீரோ கொடுக்குறான். இது சூப்பரா இருக்கு, என்ன வேணும் அப்படின்னு சோயி கேட்கறான். ஃபெல் எனக்கும் அது வேணும்னு கேட்கவும் இனிப்பா இருக்கும் நம்ம ஹீரோ கொடுக்குறான். என் நாக்குல ஒரு பத்திரி படுது ஆடால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபெல்லும் அதை என்ஜாய் பண்ணி குடிக்கிறான். ஃபெல் அதை குடிச்சதுல ஏப்பா வரவும் ஐயோ என் வாயில இருந்து ஏன் இப்படி சவுண்ட் வருது அப்படின்னு ஃபெல் யோசிக்கிறான். ஏன்னா கோலாவை குடிச்சா அப்படிதான் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹாப்பில சவுண்ட் போட மாட்டேன் அப்படின்னு ஃபெல் வைக்கப்படுறான். மித்ரல் லிசார்டா அப்படின்னு கில் மாஸ்டர் புச்சரும் ஷாக் ஆகுறாங்க. எதிர்பார்க்காத விஷயங்களை எப்பவும் உன்கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. ஏன் இது ரேரான விஷயமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ ரொம்ப 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 ரேரான விஷயம், மித்ரல் லிசார்ட் எல்லாம் அவ்வளோ ஈஸியில பாத்திர முடியாது. இன்னொரு வருஷத்துக்கு முன்னாடி இதை பார்த்ததா தான் ரெக்கார்ட் இருக்கு. மெட்டல் லிசார்ட் தான் மித்ரல் லிசார்டா எவால்வ் ஆயிருக்கு. நீ ஒரு புது மித்ரல் மைனையே கண்டுபிடிச்சிருக்க. மித்ரல் மைன்லாம் ரொம்பவே ரேர், உலகத்திலே அது மொத்தம் 3 தான் இருக்குன்னு புச்சர் சொல்லவும் இது அவ்வளோ பெரிய விஷயமா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த மித்ரல் லிசார்டை நீ கில்டு தான் கொடுக்கணும். லேண்ட்லார்ட் இதோட ஸ்கின்னை கிங்குக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. அண்ட் உனக்கு கண்டிப்பா இதுல ஒரு 5000 கோல்டு காயின்ஸ் ஆச்சு தருவாங்கன்னு சொல்லவோ 5000 அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நான் நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு, என் லைஃப் ஃபுல்லா நான் சம்பாதிச்சா கூட அவ்வளவு சம்பாதிப்பேனான்னு தெரியலன்னு புச்சர் சொல்லவோ கண்டிப்பா எல்லாரும் என்ன டார்கெட் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் ஆக்சுவலி இதை நம்ம ஒரு சீக்கிரட்டா தான் வச்சிருக்கணும். 1 வீக் வேணா ரெஸ்ட் எடுத்துட்டு போய் அந்த பிளட்டி ஹார்ன் புல்ல போய் ஹண்ட் பண்ண அப்படின்னு அவர் சொல்லவும் ஆல்ரெடி அதை முடிச்சுட்டா நம்ம ஹீரோ காமிக்கிறான். ஒரே நாள்ல இவன் 2 ரெக்வஸ்டையும் முடிச்சிட்டான்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. வெள்ள அதை பத்தியே கவலைப்படாம எனக்கு அந்த பீஃப் மீட் தான் வேணும், சீக்கிரம் செஞ்சுதா அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கேட்கவோ கண்டிப்பா நம்ம பீஃப் மீட் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பிளட்டி ஹார்ன் புல்லோட அந்த மீட்டை வந்து சமைக்க ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் மீட்டை வெட்டி பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டு பேன்ல எண்ணெயை ஊத்தி இப்போ அது அப்படியே பொரிச்சு எடுக்கிறான். மொத்த மீட்டும் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக அலுமினியம் ஃபாயில் பேப்பர்ல சுத்தி வச்சு அப்படியே நம்ம ஹீரோ விடுறான். பிளட்டி ஹார்ன் புல்லோட ஸ்டீக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. இது இவ்வளோ டேஸ்டா வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுறான். இது சூப்பரா இருக்குப்பா, இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபெல் கேட்கறான். ஃபெல்லுக்கு பிடிச்ச கார்லிக் ஃபிளேவர் சாஸை ஊத்தி நம்ம ஹீரோ கொடுக்குறான். நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு, எது வேணுமோ எடுத்து சாப்பிட நம்ம ஹீரோ கொடுக்குறான். நம்ம ஹீரோ ஆனியன் அண்ட் டைகான் ஃபிளேவரை சேர்த்து ஊத்தி சாப்பிடுறான். நம்ம ஹீரோ மத்த எல்லாருமே நல்லா வயிறார சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இதுக்கு மேல நான் பச்சையாவே கறியை சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன், குக்கிங் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு ஃபெல் சொல்றான். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சோயி சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ ரூமுக்கு வரான். ஆஃபரிங்க கொடுத்துறியான்னு ஃபெல் கேட்டிருப்பான். ஸோ அதனால நம்ம ஹீரோ இப்போ ஆஃபரிங்க கொடுக்க போறான். கார்டஸ் நின்று கோச்சுக்கிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா இன்னும் நிறைய ஸ்வீட் வேணும் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் வேணும்னு அவங்க ஆர்டர் கொடுக்கவும் நம்ம ஹீரோவா அதை அனுப்பி வைக்கிறான். அதர் வேர்ல்டு நைஸ் டு மீட் யூ வேற வாய்ஸ் கேக்குது. நின்று நாங்க இப்பதான் பிடிச்சோம், நீ அவளுக்கு அதர் வேர்ல்டு திங்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்க, ரொம்பவே டேஸ்டா இருக்குது, எங்களுக்கும் அது வேணும் அப்படின்னு மத்த கார்டஸ் எல்லாம் கேட்கவோ வாய மூடுங்க, நான் அவனுக்கு பிளஸிங் கொடுக்குறேன், அதுக்கு பதில் தான் அவன் எனக்கு இதை அனுப்புறான், உங்களுக்கு எல்லாம் இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ என் தலைக்குள்ளேயே இவ்வளவு சவுண்ட் கேக்குதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எங்க பிளஸிங்க உனக்கு தாரோ, சோ எங்களுக்கும் நீ ஆஃபரிங்க அனுப்பு. நின்று உனக்கு கொடுக்குறது வெறும் மைனர் பிளஸிங் தான், உனக்கு வின் டெஃபினிட்டியே கிடையாது, அவளோட பிளஸிங்ல உனக்கு எந்த யூஸுமே இல்ல, ஆனா உனக்கிட்ட எர்த் மேஜிக் இருக்கு, சோ என்னோட பிளஸிங்க கொடுத்தா உனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எர்த் கார்டஸ் சொல்லுவோம். அதுவும் நல்ல ஐடியா தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்கிட்ட ஃபயர் அஃபினிட்டி இருக்குன்னா என்னோட பிளஸிங் தரேன் கார்டஸ் ஆஃப் அக்னி சொல்றாங்க.
ரெண்டு பேரும் நிறுத்துங்க, காடஸ் ஆஃப் கிரியேஷன் நம்ம மேல கோவப்படுவாங்க, இஷ்டத்துக்கு யாருக்கும் பிளஸிங்லாம் கொடுக்க கூடாதுன்னு நின்று சொல்லவும், ஆனா அஃபினிட்டியே இல்லாத ஒருத்தனுக்கு நீ மட்டும் பிளஸிங் கொடுத்துருக்க, எங்க பிளஸிங் தான் அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. புரிஞ்சு போச்சு, எனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க பிளஸிங்க கொடுக்கதா போறாங்க, பதிலுக்கு ஆஃபரிங் கேட்க போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒழுங்கா என் பிளஸிங்க ஏத்துட்டு ஆஃபரிங்க கூட அவங்க மிரட்டவும், மல்டிபிள் பிளஸிங் இருந்தா என்ன யாராச்சும் அப்ரைசல் பண்ணா எனக்கு தான் ப்ராப்ளம், ஆல்ரெடி இருக்கிற பிளஸிங்கே போதும் நம்ம ஹீரோ சொல்லவோ, எங்க கிட்ட ஆர்கியூ பண்றது நிறுத்து, நான் எப்படினாலும் உனக்கு பிளஸிங் கொடுக்கதா போறேன் அப்படின்னு சொல்லி அக்னியும் எர்த்தும் அவனுக்கு பிளஸிங்க கொடுக்குறாங்க. எங்க ஆஃபரிங்க மறந்துடாத அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்லவும், அப்ப நான் என்ன பண்றது, அவன் கிட்ட வாட்டர் அஃபினிட்டி இல்ல, என்னோட பிளஸிங் அவனுக்கு வேஸ்ட் தான், ஆனா எனக்கும் அந்த ஃபுட் எல்லாம் சாப்பிடணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படவும், அச்சோ இது என்ன புது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவ அழ ஆரம்பிக்கவும் எல்லாரும் போய் அந்த காடஸ் சமாதானப்படுத்துறாங்க. அச்சோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கவும், என்னாச்சு மாஸ்டர் அப்படின்னு சோயி கேட்கறான். ஒன்னும் இல்ல, எல்லாம் அந்த காடஸ்னால தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா வருது. என் ஃபேமிலியர் சோய்க்கு நீங்க அந்த பிளஸிங்க கொடுங்க, சோய் கிட்ட வாட்டர் அஃபினிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த அதர் வேர்ல்ட் நல்ல ஐடியாவா யோசிச்சா அப்படின்னு சொல்லி மத்த காடஸ் நினைக்கிறாங்க. வாட்டர் காடஸோ சோய்க்கவா பிளஸிங்க கொடுக்குறா, ரிசல்ட்கா இதை பார்த்தா மைனர் பிளஸிங் மாதிரி தெரியலையேன்னு மத்த காடஸ் கேட்கவும், நீங்க எல்லாம் இஷ்டத்துக்கு பிளஸிங்க கொடுப்பீங்க, ஆனா நான் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒருத்தருக்கு பிளஸிங்க கொடுப்பேன், அதான் என் பிளஸிங் பவர்ஃபுல்லா இருக்குன்னு வாட்டர் காடஸ் சொல்றாங்க. எல்லாருக்குமே நான் ஈக்குவலா ஆஃபரிங் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். நான் சீக்கிரட்டா இதை வச்சிருக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நின்று நினைக்கிறேன். ஹீரோ இப்ப ஆஃபரிங் அனுப்பி சண்டை போடாம பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். யாரும் என்ன அப்ரைசல் பண்ணாம பாத்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா சோயி பிளஸிங் கிடைச்ச அப்புறம் எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்கவும், எதுவும் தெரிலன்னு சோயி சொல்றான். நாளைக்கு நம்ம பவர்ஸை செக் பண்ணி பார்ப்போம் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில செக் பண்ணி பார்த்தா ஹீரோட மேஜிக் பவர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரீமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மைனர் பிளஸிங்லாம் உனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு போல அப்படின்னு ஃபெல் சொல்றான். அது என்னமோ உண்மைதான், நான் மேஜிக் அதிகமா யூஸ் பண்ணாலும் இப்போ கொலாப்ஸ் ஆகி விழல, எல்லா கார்டுஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சோ இவன் வாட்டர் மேஜிக் எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சோ இப்போ அதோட வாட்டர் மேஜிக்கை ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாட்டர் பாலை கிரியேட் பண்றான். சரி இப்போ எதையாச்சும் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும், சூரியோட அட்டாக் வேற லெவல்ல இருக்கு, இதை பாருங்க அப்படின்னு சொல்லி வாட்டரை வச்சே மரத்தெல்லாம் ஸ்லைஸ் பண்றான். வா அமேசிங் சோயி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சோயி நம்ம வேணா ஒரு ஃபைட்டிங் மேட்ச் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு ஃபெல் கேட்கவும், சோயி சின்ன பையன், நீ ஒரு லெஜெண்டரி மாஸ்டர், யார் கூட கம்பேரிசன் பண்றதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனுக்கு ட்ரைனிங்கா இருக்குமே நினைச்சப்பா அப்படின்னு ஃபெல் சொல்றான். நம்ம ஹீரோ இப்போ ஸ்டோன்ஸை வச்சு வாழையே கிரியேட் பண்றான். நான் போய் வேட்டையாடிட்டு வரேன்னு ஃபெல் கிளம்புறான். ஃபெல் வந்து பார்த்தா நான் அதை சாதிச்சிட்டேன், இங்க பாரு ஒரு வீடு, என் எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி இதை கேட்டிருக்கேன், இதுக்கப்புறம் நம்ம வெளியே தூங்கணும்னு அவசியம் இல்ல, ஃபெல் நீயும் என் கூட சேர்ந்து தூங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபெல் ஒரு பிளாக் சர்பெண்ட்டை பிடிச்சிட்டு வந்திருக்கான். சீக்கிரம் இதை நல்லா சமைச்சு தாப்பா அப்படின்னு ஃபெல் சொல்லவும், உனக்கிட்ட இவ்வளவு தூரம் வீடை கட்டினா ஒரு பாராட்டு கூட கிடையாதா அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். சோயும் பசிக்குது சாப்பாடு வேணும்னு சொல்லவும், கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம், ரெண்டு பேரும் பாராட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லாம்பர்க்கோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. வருஷம் வருஷம் நீங்க எனக்கு லெதர் பேக்கா தான் தந்துட்டு இருக்கீங்க, ஒரே தான் தந்து எனக்கு போர் அடிக்கணும் அவங்க சொல்லவும், பேக் தான் வேற வேற மாடல்ல தரேன்னு அவர் சொல்லவும், என்னதான் இருந்தாலும் அது பேக் தானே, இதுக்கப்புறம் நீங்க எனக்கு பேக் எல்லாம் இந்த வருஷமும் தர வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லவும், எங்க வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு, அவளுக்கு என்ன கொடுக்க அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மிந்தி நம்ம ஹீரோ அதிகமான மேஜிக் யூஸ் பண்ணா அப்படியே மயங்கி விழுந்துருவான். பட் ஆனா இப்ப காடஸ் பிளஸிங் கிடைச்சதுனால மேஜிக்கோ பவர்ஃபுல்லா இருக்க, நம்ம ஹீரோவும் மயங்கி விழல. இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் கொஞ்சம் சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.